வேலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரதான் மந்திரி பிஜ்லி யோஜனா எனப்படும் சூரிய மின் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து நூற்றுக்கணக்கானோர் பயன்பெற்று வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு பிரதான் மந்திரி பிஜ்லி யோஜனா எனப்படும் சூரிய மின் திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி சூரிய மின் தகடுகளை நிறுவ இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பமும் சூரிய மின் தகடுகளை நிறுவினால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ரூபாய் 75,000 கோடி மதிப்பிலான மின்சாரத்தை மிச்சப்படுத்தி கார்பன் பயன்பாட்டை குறைக்க மத்திய அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட்ஸ் மின் உற்பத்தி சூரிய மின் தகடுகளை அமைப்பதற்கு சுமார் 2,25,000 வரை செலவாகும். இதில் மத்திய அரசு ரூபாய் 78,000 வரை பயனாளிகளுக்கு வங்கிகள் மூலம் நேரடியாக மானியமாக வழங்கி வருகிறது. இதன் மூலம் மாதம் 300 யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற முடியும். சூரிய சக்தி மின் தகடுகளில் இருந்து அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டால் அதை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்து அதன் மூலமும் வருவாய் பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் இந்த திட்டத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து நூற்றுக்கணக்கான பயனாளிகள் சூரிய மின் தகடுகளை பொருத்தி அதன் மூலம் மின்சாரத்தை பெற்று பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பயனாளிகள் விண்ணப்பித்தால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒரு சில ஆவணங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு எளிய முறையில் குறைந்த வட்டியில் கடன் நிதி உதவிகளை உடனடியாக வழங்கி வருகிறது. மேலும் விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் மானிய தொகையினை மத்திய அரசால் பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. சூரிய மின் தகடுகளை விற்பனை செய்து வரும் வேலூரை சேர்ந்த ஆனந்த் பிரபு என்ற முகவர் கூறும்போது, இந்த PM சூரியகிரகா ஸ்கீம்ல 2.25 லட்சம் ரூபா வருது 3kVக்கு. அந்த 3kVல பார்த்தீங்கன்னா 78,000 கவர்மெண்ட் சப்சிடிஸ் வருது. ஸோ இதனால நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க. எல்லாருமே இப்போ நிறைய நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நாங்கள் இந்த இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் மட்டும் 100கணக்காக பண்ணியிருக்கோம். பிரதான் மந்திரி சூரிய மின் தகடு திட்டத்தின் மூலம் வீட்டிற்கு சூரிய மின் தகடுகளை பொருத்தி மின்சாரத்தை பெற்று பயனடைந்து வரும் சீனிவாசன் என்பவர் கூறும்பொழுது, இப்போ எனக்கு வந்து EB பில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. மினிமம் சார்ஜ் தான் EB பில் வருது எனக்கு. இதனால எனக்கு வந்து நல்ல லாபமாக இருக்குது. இது வந்து நல்ல இந்த பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து நான் இதை வந்து வரவேற்கிறேன். DD தமிழ் செய்திகளுக்காக வேலூரில் இருந்து மோகன்.